லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 13வது வீடியோவுல இந்த சேனல்ல கருப்பு வெள்ளை விலங்குகள் சீசன்ல வெளியான 35, 36 மற்றும் 37வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் மேற்கு ஆசிய பகுதிகளில் காணப்படுற ரேட்டல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஹனி பர்ஜர்கள் தேன் மற்றும் தேனீக்களின் லார்வாக்களை விரும்பி சாப்பிடுறதால இந்த பேரு வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. பூச்சிகள், ஊர்வன, சில சிறிய பறவைகள் மற்றும் சிறிய வகை பாலூட்டிகளையும் இதுங்க உணவா உட்கொள்ளுதுங்க. பொதுவாகவே குகை போன்ற அமைப்புகளிலும் மரங்களின் அடிப்பொந்துகளிலும் வாழக்கூடிய இதுங்க முள்ளம்பன்றி மற்றும் மங்கூஸ் ஆகியவைகளால கைவிடப்பட்ட குகைகளிலும் வாழுதுங்க. வாத்து வகையைச் சேர்ந்த கருப்பு வெள்ளை நிறத்துல இருக்கிற இந்த லூன்கள் பெரும்பான்மையாக வட அமெரிக்காவுல வாழ்கின்றன. அமெரிக்காவுல இருக்கிற மினிசோட்டா அப்படிங்க ஒரு ஸ்டேட்டுக்கு மாநில பறவையாகவும் வச்சிருக்காங்க. இதுங்க ஏறக்குறைய 3 அடி நீளத்திலும் 5.5 அடி வரையிலும் வளர்கின்றன. இதுங்க பெரும்பாலும் மீன்கள் மற்றும் முதுகெலும்பில்லாத விலங்குகளையும் உணவாக உட்கொள்கின்றன. ஈரோசியன் மக்பை என்ற இந்த பறவைகள் காக்கை குடும்பத்தைச் சேர்ந்தவை. பொதுவாக கருப்பு வெள்ளை நிறத்தில இருக்கிற இதுங்க நல்ல வெளிச்சத்துல சிறகுகள் மற்றும் வால் பகுதிகள் பச்சை, நீலம் மற்றும் ஊதா போன்ற நிறங்களோடு பிரகாசிக்கும். 8 முதல் 15 ஆண்டுகள் வரையில ஆயுட்காலம் கொண்ட இதுங்க பழங்கள், விதைகள், தானியங்கள், பூச்சிகள், பிற இறைச்சிகள் போன்றவற்றை உணவாக உட்கொள்கின்றன. குளம்புள்ள பாலூட்டி வகையைச் சேர்ந்த இந்த மலேயன் டபீர்கள் கனமான உடலமைப்பும் குட்டையான கால்களையும் கொண்டன. இதுங்க 4 முதல் 8 வரையிலும் நீளமும் 1 அடிவரையில உயரமாகவும் இருக்கும். இதுங்க ஏறக்குறைய 250 கிலோ முதல் 320 கிலோ எடை வரையில வளரக்கூடியவை. இதுங்க கிட்டத்தட்ட 115க்கும் மேற்பட்ட மெல்லியதாக இருக்கிற தாவர வகைகளை உணவாக உட்கொள்கின்றன. இதுங்களோட வாழ்நாட்கள் ஏறக்குறைய 30 வருடங்கள் வரையில வாழும். பெரும்பாலான டபீர்கள் ஆழமான காட்டுப்பகுதிகளிலேயும் சதுப்பு நிலங்களிலேயும் வாழக்கூடியவை. ஆனாலும் திறந்த புல்வெளி பகுதிகளிலேயும் காணப்படுகின்றன. இதுங்க பைடு பட்டர்ஃப்ளை வவ்வால் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. இதுங்க பழங்களை மட்டுமே உட்கொள்ளும் பழ வவ்வால் வகையைச் சேர்ந்தது. இதுங்க ஆப்பிரிக்காவுல இருக்கிற கானா ஜனநாயக குடியரசு, ஐவரி கோஸ்ட், கானா, ஈக்குவட்டோரியல் கினினா மற்றும் தெற்கு சூடான் போன்ற பகுதிகளில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது. அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இருக்கிற கருப்பு வெள்ளை ரேசர்பில்கள் ஒரு கடற்பறவை வகையைச் சேர்ந்தது. இதோட இறக்கைகள் 18 இருந்து 36 அங்குலம் வரையில் நீளமுள்ளதா இருக்கும். மீன்களை இலகுவாக பிடிப்பதற்கு ஏதுவாக மெல்லியதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கிற பில் அப்படிங்கிற அலகுகளை கொண்டிருக்கிறதாலேயே இதுங்களுக்கு இந்த ரேசர் பில் அப்படின்னு பேர் வந்துச்சு. தொடர்ந்து பறப்பதிலும் டைவ் அடிப்பதிலும் கவனம் செலுத்தும் ஒரு சுறுசுறுப்பான பறவையான இதுங்க பாறைகள் மற்றும் பாறை இடுக்குகள்ல கூடுகட்டி வாழ்கின்றன. பொதுவாக 37 முதல் 39 சென்டிமீட்டர் நீளமும் 20 முதல் 23 சென்டிமீட்டர் வரையில இறக்கைகளை கொண்டுள்ளது. தென்னமெரிக்காவுல இருக்கிற இந்த ராட்சத சிறுத்தை அந்துப்பூச்சிகள் வெள்ளை நிறத்துல கருப்பு புள்ளிகளோடு காணப்படுகின்றன. இதுங்க விஷத்தன்மை இல்லாத இந்த அந்துப்பூச்சிகள்ல சிலது திடமானதாகவும் சிலவற்றில் வெற்று வடிவத்துடனான கருப்பு வெள்ளை தோற்றத்துடனும் காட்சியளிக்கின்றன. இதுங்கள ஆண் பூச்சிகள் ஏறக்குறைய 51 மில்லிமீட்டர் அளவும் பெண் பூச்சிகள் ஏறக்குறைய 30 மில்லிமீட்டர் வரையிலும் வளர்க்கக்கூடியவை. இதுங்க பெரும்பான்மையான அழுகிய மரப்பட்டைகளையே உணவாக உட்கொள்கின்றன. இந்த மோதிரவால் லெமூர்கள் பெரும்பாலும் சூரியனின் வெப்பத்தை உட்கிரகிக்கிறதுக்காகவே மணிக்கணக்காக வெயிலேயே உலாவுகின்றன. பொதுவாகவே 18 ஆண்டுகள் வரையில் வாழ்நாட்களை கொண்ட இதுங்க 1.5 அடி வரையில நீளமும் 1.25 அடி நீளமுள்ள வாலும் கொண்டவை. ஏறக்குறைய 2 கிலோ வரையில எடையுள்ளதாக இருக்குதுங்க. இதோட வால் பகுதிகளில் 13 கருப்பு நிறத்துல வளையம் போன்ற அமைப்பு இருக்கிறதாலேயே இதுங்களுக்கு இந்த பேரு வந்துச்சு. பூக்கள், மரப்பட்டைகள், பூச்சிகள், சிலந்திகள், சிறிய பறவைகள் போன்றவற்றை உணவாக உட்கொள்கிற இந்த மோதிரவால் லெமூர்களின் உணவுல கிட்டத்தட்ட 50% மேலாக புளியமரத்தின் கிளி அப்படிங்கிற புலிகளையே உணவாக உட்கொள்கின்றன. இந்த ராயல் பால்ம் வான்கோழிகள் பொதுவாக வெள்ளை நிறத்திலான உடலும் இறக்கைகள் மற்றும் உடல் பகுதிகளில் வெள்ளை கோடுகளோடும் இருக்குது. ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவில வாழக்கூடிய இதுங்க இன்னைக்கு உலகளவுல மொத்தமாகவே 5000 மட்டுமே இருக்குது. அதனாலேயே அழியக்கூடிய விலங்குகள் பட்டியல்லையும் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க.
பெரும்பாலும் பூச்சி வகைகளையே உண்ணும். இதுங்க தானியங்கள் போன்றவைகளையும் உண்கின்றன. வடகிழக்கு ஆசியாவுல தோன்றிய இந்த சைபீரியன் ஹஸ்கி அப்படிங்கிற கருப்பு வெள்ளையாக இருக்கிற நாய்கள் சைபீரியாவுல ஸ்லெட்களை இழுத்துச் செல்வதற்கு பயன்படுத்துறாங்க. இந்த சைபீரியன் ஹஸ்கி வகை நாய்கள் இது வாழ்ற பனிப்பிரதேசங்களுக்கு ஏற்படியான கடினமான தோல்களையும் கம்பளி கோட்டுகளைப் போல அடர்த்தியான உரோமங்களையும் கொண்டவையாக இருக்கின்றன. இந்த சூட்டி டெர்ன் அப்படிங்கிறது ஒரு கடற்பறவை. இதுங்க இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே பூமத்திய பிரேகை பகுதிகளில் உள்ள நிலத்திற்கு தரையிறங்குகின்றன. சராசரியாக 32 ஆண்டுகள் வரையில வாழ்நாட்கள் கொண்ட இந்த சூட்டி டெர்ன் ஏறக்குறைய 80 சென்டிமீட்டர் இறக்கையின் நீளமும் 35 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட சாண்ட்விச் டெர்ன் தான் இந்த டெர்ன் வகைகளிலேயே பெரியதாகும். சிறிய வகை மீன்கள் ஸ்குவிட்களையும் உண்கின்றன. இதுங்க ஆஸ்திரேலியாவின் தெற்கு பகுதியில இருக்கிற டாஸ்மேனியா அப்படிங்கிற ஒரு தீவில் மட்டுமே காணப்படும் அழிந்து வரும் ஒரு விலங்காகும். சிறிய நாயோட அளவுள்ள இந்த டாஸ்மேனியன் டெவில் ஒரு பெரிய ஊனுண்ணி வகையை சார்ந்தது. கரிய உடலும் கூரிய பற்களும் கொண்ட இதுங்க பெரும்பாலும் இறந்த உடல்களை உண்ணும் பழக்கம் கொண்டது. சுவிஸ் மாகாணத்தை உருவாக்குற 26 மண்டலங்கள்ல ஒன்னான வாலாயிஸ் அப்படிங்கிற இடத்தை பூர்வீகமாக கொண்டதால இந்த செம்மறி ஆடுகள் இந்த பேரு பெற்றது. இதுங்க மலைகளில் உள்ள மேய்ச்சல் நிலங்களில் மேயும் படியான உடமைப்பை கொண்டிருக்குது. பெங்கால் புலியின் ஒரு அரிய வகை மரபணுவை கொண்டதே இந்த வெள்ளை புலியாகும். அதாவது புலியோட லூசிஸ்டிக் நிறமி மாறுபாடு காரணமாகவே இந்த வகை புலிகள் வெள்ளை நிறமாக மாறுகின்றன. இதுங்க இந்தியாவுல மேற்கு வங்காளம், பீகார், ஒடிஷா, சுந்தரவன காடுகளிலும் மற்றும் நேபாளத்திலும் வெகுவாக காணப்படுகின்றன. ஜீப்ரா ஸ்வாலோடையில் வண்ணத்துப்பூச்சி இதோட இறக்கைகள்ல இருக்கிற வரிக்குதிரை போன்ற கோடுகள் இருக்கிறதாலேயே இந்த பேரு பெற்றுச்சு. இந்த கோடுகள் வரிக்குதிரைகளைப் போலவே உருமறைப்பு செய்யுறதுக்கும் பயன்படுகின்றன. இதோட முன்னிறைக்கைகள் 6 முதல் 9 சென்டிமீட்டர் வரையிலும் பின்னிறைக்கைகள் 15 முதல் 16 மில்லிமீட்டர் வரையிலும் இருக்கும். இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 13வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.